காவிரி டெல்டா மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வருகிறது. வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் பாதிக்கப்பட்டனர். இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்கனவே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர உள்ளது. இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இவற்றின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து ஒரு வார காலத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என கூறியுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரணேஸ்வரர் கோவிலுக்குள் மழைநீர் வெள்ளமாக தேங்கியுள்ளது. கோவில் வளாகத்திலிருந்து மழைநீர் வெளியேற கட்டப்பட்டுள்ள வடிகால் வாய்களை ஆக்கிரமித்து கடை மற்றும் வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கோவிலுக்குள் மழைநீர் தேங்கி மழை காலங்களில் மிகுந்த சிரமத்தை கெடுத்து வருகிறது. இதனிடையே செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.